இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை முக்கியமான ஒரு உத்தரவை கொடுத்திருக்காங்க. திமுக தலையிலேயே நச்சுன்னு கொட்டி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்துல ஏற்கனவே தனி நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவை கொடுத்திருந்தாங்க. அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு போயிருந்தாங்க. அந்த மனுவை தான் இன்னைக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. தள்ளுபடி பண்ணதோட திமுக என்ன மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் இதுக்குள்ளார பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீதிமன்றம் அடிக்கிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் அப்படிங்கிறது கடந்த மாசத்துல இருந்து பத்திக்கிட்டு எரியுது. அதுல இன்னைக்கு மதுரை கிளை ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்புல என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்முறையீட்டை தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துனா பொது பிரச்சனை வரும், அமைதிக்கு பாதிப்பு வரும், இங்க ஒரு மத கலவரம் வரும் அப்படின்னு திமுக அரசு சொன்னதை கடுமையா சாடி இருக்காங்க நீதிமன்றம். அரசு தான் அதுக்கு காரணமா இருக்க முடியும், எப்படி அங்க தீபம் ஏற்றினா பொது பிரச்சனை வரும் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதோட சேர்த்து திருப்பரங்குன்ற தீபத்தூண் வழக்குல அரசியல் காரணங்களை காட்டி திமுக அரசு இப்படி நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த சுட்டி காட்டிருக்காங்க. ஒரு அரசாங்கம் இந்த அளவுக்கு கீழே இறங்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது, எந்த ஸ்டேட்டும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் கோட் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நாள் இந்துக்கள் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய பண்டிகையான கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு நாள் போய் மேல விளக்கேத்துறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? இதுக்கு எதுக்கு நீங்க அதை அளவு கல்லுன்னு சொல்றீங்க, இல்ல சர்வே கல்லுன்னு சொல்றீங்க, அல்லது இந்த இடமே தர்காக்கு சொந்தமானதுன்னு ஏன் சொல்றீங்கன்னு இப்படி பல கேள்விகளை அடுக்கியிருக்காங்க. அதோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தீபத்தூண்ல கார்த்திகை தீபத்தன்னைக்கு விளக்கு ஏத்தியே ஆகணும், தேவஸ்தானம் அதை செஞ்சுதான் ஆகணும், அதுவும் மாவட்ட ஆட்சியருடைய கண்காணிப்பின் பேர்ல தான் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் கோட் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து இந்த திருப்பரங்குன்ற தீபத்தூண் தர்கா இருக்கு இல்லையா, அதனால தர்காக்கு தான் சொந்தம் அப்படின்னு வாதாடினது ரொம்ப ரொம்ப சிறுபிள்ளைத்தனமானது. இந்த இடத்துல கலவரத்தை தூண்டணும்ன்ற எண்ணம் பாத்தீங்கன்னா அரசுக்கே தான் இருந்திருக்கு அப்படின்ற விஷயத்தையும் போட்டு உடைச்சிருக்காங்க. ஒரே ஒரு நாள் அந்த வருஷத்துல கார்த்திகை தீபம் நாள்ல போய் மலை மேல தீபம் ஏற்றுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? அதுவும் அந்த இடம் கோவிலுக்கு சொந்தமான இடம், தேவஸ்தானம் இப்படியான வாதங்களை முன்வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் அப்படின்றதும், அந்த பக்தர்கள் உயரமான இடத்துல தீபம் ஏற்றணும்னு நினைக்கிறது ஒரு நியாயமான விஷயம். இதை எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? தேவஸ்தானம் நியாயப்படி இந்த பக்தர்களுடைய கோரிக்கை ஏற்று செஞ்சுதானே இருக்கணும், அந்த இடத்தை எப்படி நீங்க தர்காக்கு சொந்தமானதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா பல கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க. இந்த ஒரு நாள் நீங்க விளக்கேத்துறதுனால அங்க மதக்கலவரம் வந்துருமா, அங்க ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்துருமா, பொது மக்களுடைய நிம்மதிக்கு பங்கம் விளைவிக்குமா அப்படின்ற பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. முழுக்க முழுக்க அரசியல் காரணம், பொலிட்டிக்கல் அஜெண்டா பேஸ் பண்ணி தான் நீங்க இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த திமுகவுக்கு சொல்லியிருக்காங்க. இங்க தீபமேற்றலான்னு பல ஆய்வுகள் பண்ணி அதன் பிறகுதான் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அந்த மக்களுடைய கோரிக்கை ஒரே ஒரு நாள் அந்த மலை மேல வருஷத்துல போய் ஏத்தணும் அப்படிங்கிறது, அதுவும் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஏன் தேவஸ்தானமோ அல்லது தமிழக அரசோ முட்டுக்கட்டை போடுச்சு அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. சோ அதனால ஏற்கனவே தனி நீதிபதியான நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த இடம் திருப்பரங்குன்றம் மலைக்கு சொந்தமான இடம், முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடம், அதனால அங்க தீபம் ஏற்றலாம், வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு அங்க தீபம் ஏற்றலான்னு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு செல்லும். திமுக செய்யக்கூடிய அரசியலுக்கு இங்க சம்மட்டை அடி கொடுத்திருக்கு நீதிமன்றம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரம் அப்படிங்கிறது, இது தொடர்பா எழுப்பப்பட்ட வழக்குகள், அப்புறம் அதுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது அப்படியே ஒண்ணு தொட்டு ஒண்ணு வந்துட்டே இருந்துச்சு கடந்த டிசம்பர் மாசத்துல இருந்து. அதாவது இதோட டைம் லைன் அப்படின்னு எடுத்தோம்னா, டிசம்பர் 1ஆம் தேதி தனி நீதிபதியான நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு 100 ஆண்டு கால பிரச்சனை, இங்க தீபத்தூண் இருந்துச்சு அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க திருப்பரங்குன்ற மக்கள் பிளஸ் இந்துக்கள். பட் ஆனா இது சிக்கிந்தர் தர்காக்கு சொந்தமான இடம் அப்படின்னு லேபிள் பண்ணவும், அது தர்காவை சுத்தி இருக்கு, அங்க கம்யூனல் வயலன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக செய்யக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. இந்த பர்டிகுலர் விஷயத்துல தனி நீதிபதி 1ஆம் தேதி நிறைய ஆய்வுகள்லாம் நேராவே போய் பண்ணி அதன் பிறகு ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. அந்த தூண்ல தீபம் ஏற்றலாம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. பட் ஆனா
டிசம்பர் 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இந்த எந்த விதமான முன்னேற்பாடுகளுமே வந்து செய்யப்படல. தீபத்தூண்ல தீபம் ஏத்தலாம்னு சொன்ன பிறகும் இந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான முயற்சியும் எடுக்கல. பிளஸ் அங்க தீபம் ஏற்ற விடாம தடுக்கணும் அப்படின்ற உள்நோக்கமானது இவங்களுக்கு இருக்கு. அதை தொட்டு இந்த 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போராட்டங்களானது வெடிக்குது. அங்க நிறைய பேர் போய் குவிறாங்க. திருப்பரங்குன்றத்துல ஒரு அசாதாரண சூழ்நிலையானது நடக்குது. மீண்டும் வந்து அடுத்த நாள் 4ஆம் தேதி வந்து விசாரணையை இமிடியேட்டா எடுக்கிறாரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள். அங்க தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம ரவிக்குமார் அப்படிங்கிற இந்து பக்தர் வந்து இந்த கேஸ தொடுக்கிறாரு. 100 ஆண்டு காலமாக பிரச்சனையாக இருந்த இந்த விவகாரம் தீர்வை எட்டும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்து மக்கள் இருந்தாங்க. பட் ஆனா தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இந்த விஷயத்தை வந்து கையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப வன்மத்தோடையும் இந்துக்களை அடக்கி ஒடுக்கணும், இது கண்டிப்பா அந்த இடத்துல தீபம் ஏற்றவே விடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருந்தாங்க. அதன் பிறகு வந்து ஏன் ஏத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு 10 பேரோட போய் நீங்க தீபம் ஏத்தலாம் அப்படின்ற ஒரு உத்தரவையும் கொடுக்குறாரு. ஆனா அதையும் மீறி அங்க 144 போடுறது, கலவரம் நடத்துறது, தடியடி நடத்துறது அப்படின்ற ஒரு அசாதாரண சூழல கடைசியில பாஜகவோட தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தொட்டு பல பேர் வந்து அரசு செய்யப்படுறாங்க. இந்த விவகாரம் வந்து பெருசா சூடு பிடிக்குது. அதன் பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனி நீதிபதியான ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பையே சேலஞ்ச் பண்ற வகையில வந்து திமுக அரசு நடந்துக்குது. அதையடுத்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து 5ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க தமிழக அரசு. இந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது, அவர் கொடுத்த உத்தரவை வந்து ரத்து செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க. இதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அந்த விசாரணையை மேற்கொள்றாங்க. சீஃப் செக்ரட்டரி ஏடிஜிபி வந்து ஆஜராகணும் அப்படின்னு நீதியரசர் வந்து சொல்றாரு. அதை அடுத்து மறுபடியும் வந்து 12-18 இந்த ஸ்பெஷல் பெஞ்ச் வந்து கிரியேட் ஆகுது. அதுல ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் கே ராமகிருஷ்ணன் இந்த விசாரணையை மேல்முறையீடு செய்யறாங்க. டிசம்பர் 18க்கு இந்த விசாரணையை தள்ளி வைக்கிறாங்க, டிசம்பர் 9 அன்னைக்கு. பட் ஆனா அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதோடைய தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஜூன் 6ஆம் தேதி தான் கொடுத்திருக்காங்க. இந்த டைம்லைன் படி பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு மாசமா இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. அது பிறகு வந்து கோர்ட் ஹாலிடேஸ் இது அதுன்னு நிறைய விஷயத்துக்கு பிறகு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு இல்லையா, அதை வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேல்முறையீடுக்கு போறாங்க நம்மளுடைய தமிழக அரசு. பட் ஆனா அந்த தீர்ப்பு வந்து செல்லும் அப்படின்றபடி அதை வந்து நிராகரிச்சிடுறாங்க. அதோட சேர்த்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்கு இல்லையா, அவங்க கொடுத்த தீர்ப்பை வந்து நீங்க ஒபே பண்ணல அப்படின்ற விஷயத்தையும் கையில எடுத்திருக்கு நீதிமன்றம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு இல்லையா, என்னைக்குமே இந்து விரோத போக்க கையில எடுக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு பல எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதோட சேர்த்து ஒவ்வொரு தடவையும் வந்து இந்துக்களோட நம்பிக்கையில கேள்வி எழுப்புறதையே வேலையா வச்சுட்டு இருக்க இந்த திமுகவுக்கு கோர்ட் ஒரு சரியான பாடத்தை புகுட்டி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தீர்ப்பை வரவேற்று பல பாஜக தலைவர்கள், பாஜக தொண்டர்கள், இந்து மக்கள் கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி போன்ற பலர், பொதுமக்கள் அப்படின்னு பல பேர் வந்து இந்த தீர்ப்பை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாராலையும் தடுக்க முடியாது. இனிமே அந்த முருகனுடைய மலையில தீபம் ஏற்றப்படும், அதை ஒருபோதும் யாராலும் தடுக்கவே முடியாது. தீ பரவட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு தீபம் ஏற்றப்படும் அப்படின்ற தீர்ப்பை வந்து அந்த முருகப்பெருமானே எங்களுக்கு இறங்கி வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு இந்து மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.